ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. படித்த பிறகு அவர் தேர்வுகள் வைக்கப்படுகிறது. தேர்விலே அவர்கள் மதிப்பிடப்படுகிறார்கள். அவர்கள் மதிப்பிடப்பட்டு இனி அடுத்த வகுப்புக்கு முன்னேற்றி விடணுமா வேண்டாமா என்று அவர்கள் அங்கே பரிசோதித்து அவர்கள் அளவிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதும் அப்படித்தான். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு கொடை. இந்த கொடையை நமக்கு தந்திருக்கிற இறைவன் அவர் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார். என்ன எதிர்பார்ப்பு? கடவுளுக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவேதான் இந்த நற்செய்தியிலே இந்த திராட்சை தோட்ட ஊமையில் தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்திற்கான பலனை பெறுவதற்காக ஆட்களை அனுப்புகிற பொழுது அவர்கள் அந்த பலனை அவரிடம் ஒப்படைக்க மறுக்கிறார்கள். நினைச்சிட்டாங்க, இந்த தோட்டம் எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் எப்படி வேணா செயல்படுவோம், எப்படி வேணா வாழுவோம், இது எங்களுக்கு சொந்தம். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்பது நமக்கு சொந்தமானதல்ல. இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறவர் கடவுள். இந்த கிறிஸ்துவ வாழ்வினுடைய தலைவனும் இந்த வாழ்வின் மீது அதிகாரம் கொண்டிருக்கிறவர் இறைவனாக இருக்கிறார். அந்த இறைவன் இந்த வாழ்வை நம் கையில் தந்திருக்கிறார். நான் அந்த வாழ்வை இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது நான் என்னுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வாழ்வை யார் என் கையில் ஒப்படைத்திருக்கின்றாரோ அவருக்கு என்னுடைய வாழ்வை முன்னிட்டு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கேற்பதான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இன்று மனித வாழ்க்கையை பாருங்க, கடவுளுடைய எதிர்பார்ப்பை புறக்கணித்து மறந்து மனிதன் தீய நாட்டங்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்டு மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலெல்லாம் மனிதன் வாழ்ந்து தன் வாழ்வை கலங்கப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, கடவுள் கண்ணீர் வடிக்கின்றார், வேதனைப்படுகின்றார். எனவேதான் எசேக்கியேல் புத்தகத்தில், எரேமியா புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளத்தின் செருக்கை முன்னிட்டு நன்மை என்று தெரிந்தும் நன்மையை செய்யாமல் நான் எப்படி வேணா வாழ்வேன் என்ற அகங்காரத்தை நீ வாழ்கிற பொழுது உன் உள்ளத்தின் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழுகை மிகுதியால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும் என்று சொல்லுகிறார். சிந்திச்சு பாருங்க. இந்த தவக்காலத்திலாவது நம்ம சிந்திக்கணும், என் தெய்வத்தை நான் எந்த அளவுக்கு கண்ணீர் விட வைத்திருக்கிறேன். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கிறார். எனக்கு தந்திருக்கிற குடும்ப பொறுப்புகளிலே நல்ல பலன்களை எதிர்பார்க்கிறார். எனக்கு தந்திருக்கிற பணிகளிலே நல்ல பலன்களை எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படி வேணா வாழ்ந்துட்டு கடந்து போய்விடலாம் என்பது அல்ல. மாறாக கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கிற பொழுது ஆண்டவர் என்னிடம் கணக்கு கேட்பார். என் வாழ்க்கையை முன்னிட்டு அந்த கணக்கு கேட்கிற ஆண்டவரிடம், ஆண்டவர் இது என்னுடைய வாழ்க்கை, என் விருப்பம் போலதான் நான் வாழுவேன், அதை கேட்க நீ யாரு என்று கேட்க முடியாத காரணம், இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இறை மக்களே, இந்த தவ காலத்திலே ஆண்டவருக்கு முன் நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதிப்போம். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கை உண்மையாகவே இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக இருக்கிறதா?
என் வாழ்க்கை உண்மையாகவே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூய வாழ்க்கையாக இருக்கிறதா? என்னிலே இறைவன் எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்கள், பரிசுத்தத்தின் பலன்கள் வெளிப்படுகிறதா அல்லது பாவத்தின் பலன்கள் வெளிப்படுகிறதா? என் வாழ்க்கை வழியாக நான் இறைவனை மாட்சிப்படுத்துகிறேனா அல்லது சாத்தானை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கண்களுக்கு முன் எதுவும் மறைவாயிருப்பதில்லை. யார் என்ன பார்க்க போறா, யாருக்கு என்ன தெரிய போகுது என்று சொல்லி நான் என் மனம் போன போக்கில் வாழ்வதில் அல்ல. கடவுள் என்னை அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய பார்வைக்கு முன் நான் தூயவனாக, அவருக்கு ஏற்புடையவனாக வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புவோம். அன்பு தெய்வமே, இறைவா, நீர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில நீர் எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்களை என்னில் தருகின்ற நல்ல ஒரு திராட்சை தோட்டமாக என் வாழ்க்கை அமைந்திட இறைவா எனக்கு நீ அருள் தாரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.